வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். இவ்வளோ லென்த்தாக 3 லைன் 4 லைனில் கேட்டுவிட்டு இந்த கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். அதாவது அதிகபட்ச, அப்புறம் பெரிய, சரிங்களா, அப்புறம் உயர்ந்த, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு, அதாவது அதிகபட்சம்னு கேட்டாங்கனாலே ஹச்சிசிஎஃப் தான். சரிங்களா, அதிகபட்ச பெரியன்னு கேட்டால் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க 2 வேல்யூக்கு ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். அதே சமயம் இந்த அதிகபட்சக்கு பதிலாக ஒன்றாக, அப்புறம் இணைந்து, அப்புறம் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். அவ்வளோதாங்க அந்த கணக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், 120 அப்புறம் 180க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 10 அடிக்கலாமா? 12 10 120 18 வந்துடும். இங்கே என்ன பண்ணலாம், 6 அடிங்க. 2 12 3 12. இதுக்கப்புறம் சுருக்க முடியாது, ஏன்னா பொதுவாக வகுக்கிறது மட்டும் தான் ஹச்சிசிஎஃப். பொதுவாக என்னென்ன வகுத்துருக்கு, 10 6. இப்போ 10 × 6 எவ்வளோ, 60. சரிங்களா, இதோட ஹச்சிசிஎஃப் எவ்வளோ, 60. எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது அதிகபட்ச எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. அதிகபட்சம்னு கேட்டாலே ஹச்சிசிஎஃப் தான். பெரியனாலும் ஹச்சிசிஎஃப் தான், உயர்ந்தனாலும் ஹச்சிசிஎஃப் தான். ஒருவேளை ஒன்றாக, இணைந்து, சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ.